ஜாய் கிறிசல்டாவை திருமணம் செய்து கொண்டதை மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டார் என மாநில மகளிர் ஆணையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். திருமண மோசடி புகாரில் இருந்த மாதம்பட்டி ரங்கராஜ் மீது மகளிர் ஆணையத்தில் ஆடை வடிவமைப்பாளர் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் தொடர்பாக இரு தரப்பிலும் அழைத்து மகளிர் ஆணையம் விசாரணை நடத்தியது. அந்த விசாரணைக்கு பிறகு தற்போது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையருக்கு மாநில மகளிர் ஆணையம் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அந்த கடிதத்தின் அடிப்படையில் பல்வேறு தகவல்களை மாநில மகளிர் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஜாய் கிறிசல்டாவை திருமணம் செய்ததை ஆணையத்திடம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புகார் அதாவது ஜாய் கிறிசல்டாவுக்கு பிறந்த குழந்தை தன்னுடையதுதான் என்று அவர் ஒப்புக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உலகில் பிறந்த எந்த குழந்தையும் சட்டப்பூர்வமற்ற குழந்தை அல்ல. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தாயும் தந்தையும் உண்டு. ஒரு பெண் குறிப்பிட்ட நபரை தன் குழந்தையின் தந்தையாக கூறினால் அந்த குறிப்பை எளிதில் புறக்கணிக்க முடியாது. இந்த வழக்கில் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் குழந்தையின் தந்தை என ஒப்புக்கொண்டதால் டிஎன்ஏ பரிசோதனை போன்ற கூடுதல் ஆதாரங்கள் தேவையில்லை என்று ஆணையம் முடிவு செய்திருப்பதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தை மற்றும் தாயை பராமரிக்கும் பொறுப்பு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இருக்கிறது. அதுவரை மாதம்பட்டி ரங்கராஜ் தான் பொறுப்பு என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உரிமையியல் நீதிமன்றத்தில் தீர்க்கப்பட வேண்டிய விவகாரம் என்றாலும் வழக்கு முடியும் வரை குழந்தையுடைய பராமரிப்பு என்பது மிக முக்கியம். எனவே அதனை மாதம்பட்டி ரங்கராஜ் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.